8வது ஸ்லோகம். சிச்சேத அஸ்தான் ஷரான் தாப்யாம். சிச்சேத அஸ்தான் ஷரான் தாப்யாம். சிச்சேதாஸ்தாம் ஷராம் ஸ்தாப்யாம். சண்டிகா ஸ்வசரோல்கரைஹி. சிச்சேதாஸ்தாம் ஷராம் ஸ்தாப்யாம். சண்டிகா ஸ்வசரோல்கரைஹி. தாடயாமாச च अंकेषु शस्त्रौघैः असुरेश्वरौ. ताडयामास चाङ्गेषु शस्त्रौघैरसुरेश्वरौ. चिच्छेदांस्तांश्चरांस्ताभ्यां चण्डिका स्वशरोल्करैः. ताडयामास चाङ्गेषु शस्त्रौघैरसुरेश्वरौ. ശുംഭ നിശുംഭர்கள் தேவியோடு நேர அனுப்பின எல்லா அம்புகளையும் தேவி உடைச்சு போட்டா ஈஸி ஆயிட்டு. அதல்லாதக்கு தேவி அசுரர்களோடு சரீரங்களை நன்னா முறிக்கிற மாதிரி சரங்களை பிரயோகிக்கவும் செஞ்சா. தாப்யாம் அஸ்தான் ஷரான். இந்த அசுரர்கள் அனுப்பின பானங்களை சண்டிகா தேவி ஸ்வசரோல்கரைஹி சிச்சேதா தன்னோடு கையில இருக்கிற சரங்களால முறிச்சு போட்டா. அசுரேஸ்வரவ் அங்கேஷு அசுரர்களோடு சரீரங்களில சஸ்திரௌகைஹி பானம் தொடங்கின ஆயுத கூட்டங்களால தாடயாமாசஜ அடிக்கவும் செஞ்சாலே. அந்த சும்பனி சும்பர்கள் பிரயோகிச்ச பானங்களை சண்டிகாதேவி தன்னோடு சரக்கூட்டங்களால உடைச்சு போட்டா. சும்பனி சும்பர்களை தேவி பானங்களால நன்னா துரோகிக்கவும் செஞ்சா. அவளோட சரீரத்தை நன்னா வலிக்க வச்சா தேவி. 9வது ஸ்லோகம். நிஷும்பஹா நிஷிதம் கட்கம் சர்ம ச ஆதாய சுப்ரபம். நிஷும்போ நிஷிதம் கட்கம் சர்ம சாதாய சுப்ரபம். அதாடயத் மூர்தினி சிம்ஹம் தேவ்யாஹ வாஹனம் உத்தமம். நிஷும்போ நிஷிதம் கட்கம் சர்மஜாதாய சுப்ரபம். அதாடயன் மூர்தினி சிம்ஹம் தேவ்யா வாஹனமுத்தமம். அதுக்கப்புறம் நிஷும்பன் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற நல்லா பிரைட்டா ஜொலிக்கிற தன்னோட வாளும் பரிஜயம் எடுத்துட்டு தேவிட்ட வந்து தேவியோடு உத்தம வாகனமா இருக்கிற சிங்கத்தோடு தலையில வெட்டினான். நிஷும்பன் நிஷிதம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற கட்கம் சர்மம் ச ஆதாயா வாளும் பரிஜயம் எடுத்துண்டு தேவியாஹா தேவியோடு உத்தமம் வாகனம் சிம்ஹம் சிரேஷ்டமான சிம்ஹ வாகனத்தை வாகனமாயிருக்கிற சிங்கத்தை மூர்தனி அதாடையது உச்சந்தலையில போட்டு அடிச்சான். நிஷும்பன் ஷார்ப்பா இருக்கிற வாளும் நல்லா ஜொலிச்சு நிற்கிற பிரகாசிக்கிற பரிஜயம் எடுத்துண்டு தேவியோடு சிரேஷ்டமான வாகனமாயிருக்கிற சிம்ஹத்தை அடிச்சான். ரொம்ப ரொம்ப ஜொலிச்சு நிற்கிற கட்கத்தை அதாக்கும் இங்க சுப்ரபம் அப்படின்னு சொன்னது. பிரபா மண்டலத்தால பிரகாசிக்கிற பரிஜை இதெல்லாம் உபயோகிச்சு சண்டிகாதேவியோடு சிரேஷ்டமா இருக்கிற வாகனமா இருக்கிற சிங்கத்தோடு
തലയിൽ അടിച്ചാൻ. 10வது ശ്ലോകം. താടിതേ വാഹനേ ദേവി ക്ഷുരപ്രേണ അസിം ഉത്തമം. താടിതേ വാഹനേ ദേവി ക്ഷുരപ്രേണാസിമുത്തമം. നിശുംബസ്യ ആശു ചിച്ഛേദ ചർമ്മ ച അഭി അഷ്ടചന്ദ്രകം. നിശുംബസ്യാശു ചിച്ഛേദ ചർമ്മചാപ്യഷ്ടചന്ദ്രകം. താടിതേ വാഹനേ ദേവി ക്ഷുരപ്രേണാസിമുത്തമം. നിശുംബസ്യാശു ചിച്ഛേദ ചർമ്മചാപ്യഷ്ടചന്ദ്രകം. லோகமாதாவாயிருக்கிற சண்டிகாதேவி தன்னோட வாகனமாயிருக்கிற சிங்கத்தை நிசும்பன் அடிச்சோன சுரப்ரா அப்படின்னு தெரியப்படுற உத்தமமாயிருக்கிற தன்னோட விசிஷ்டமாயிருக்கிற அஸ்திரத்தை பிரயோகிச்சு நிசும்பனோடு வாளையும் 8 சந்திரக்கலைகளோடு கூடி பிரகாசிக்கிற அந்த பரிஜையையும் முறிச்சு കളஞ்சான். 8 சந்திரக்கலைகளோடு கூடி இருக்கிற அந்த பரிஜைய தேவி முறிச்சா. வாகனே தாடிதே தேவியோடு வாகனமாயிருக்கிற சிம்ஹம் நிசும்பன் அடிச்சோன. தேவி க்ஷுரப்ரேணா சண்டிகாதேவி ஷார்ப்பாயிருக்கிற விசிஷ்டமாயிருக்கிற அம்பால க்ஷுரப்ரம் அப்படிங்கிற அம்பால அந்த அம்புக்கு பேராக்கம் விசிஷ்டமான அம்புக்கு பேராக்கம் க்ஷுரப்ரா. நிசும்பஸ்ய உத்தமம் அசிம் நிசும்பனோடு சிரேஷ்டமான வாளையும் அஷ்டச்சந்திரகம் 8 சந்திரர்களை டிசைன் பண்ணியிருக்கிற 8 சந்திரக்கலைகளோடு கூடி சோபிச்சிருக்கிற சுப்ரபம் அப்படிங்கிற அந்த கட்கத்தையும் அஷ்டச்சந்திரகம் அப்படிங்கிறது 8 சந்திரர்கள் மாதிரி ஜொலிச்சு நிற்கிற சுப்ரபம் அப்படிங்கிற அந்த கட்கத்தையும் சர்மஜ ஆசுச்சிச்சேதா அந்த பரிஜையையும் இம்மீடியட் ஆயிட்டு வெட்டி போட்டா. தேவியோடு வாகனமாயிருக்கிற சிம்ஹத்தை நிசும்பன் வெட்டினோன தேவி க்ஷுரப்ரா அப்படிங்கிற சிரேஷ்டமான அம்பால நிசும்பனோடு சிரேஷ்டமான வாளையும் அந்த பரிஜையையும் வெட்டி போட்டா. க்ஷுரப்ரா அப்படின்னா க்ஷுரம் மாதிரி ஷேவ் பண்றதுக்கு உபயோகிக்கிற ஷௌர கத்தி மாதிரி ஷார்ப்பா இருக்கிற அஸ்திரத்தால அப்படின்னு அர்த்தம். அஷ்டச்சந்திரகம் அப்படிங்கிறது 8 சந்திரன மாதிரி சந்திராகாரமா இருக்கிற நல்ல நல்ல அழகான வேலைப்பாடோடு கூடினது அப்படின்னு அர்த்தம். அந்த பரிஜையையும் வெட்டி போட்டா. நிசும்பனால சிம்ஹவாகனம் அடிக்கப்பட்டோன சண்டிகாதேவி நிசும்பனோடு சிரேஷ்டமாயிருக்கிற வாளையும் அஷ்டச்சந்திரகமாயிருக்கிற ஆர்டிஃபிஷியல் ஆயிட்டு சந்திரக்கலைகளை அந்த பரிஜையில நன்னா டெக்கரேட் பண்ணியிருந்தேன். அந்த பரிஜையையும் தேவி வெட்டி போட்டா. ரத்னங்களாலையெல்லாம் நன்னா அழகா ஜொலிச்சு நின்னுது அந்த பரிஜை. அந்த பரிஜையாக்கும் வெட்டி போட்டது. 11வது ஸ்லோகம். சின்னே சர்மணி கட்கே ச சக்திம் சிச்சேப சஹ அசுரஹா. தாம் அபி அஸ்ய திதா சக்ரே சக்ரேன அபிமுகாகதாம். சின்னே சர்மணி கட்கேஜ சக்திம் சிச்சேபசோசுரா. தாமப்யஸ்ய திதா சக்ரே
சக்ரேணாபிமுகாகதாம். வாளும் பரிஜயம் நஷ்டப்பட்டோன நிசும்பன் சக்தி அப்படிங்கிற ஆயுதத்தை, வேல் அப்படிங்கிற ஆயுதத்தை பிரயோகிச்சான். தேவி அதையும் தன்னோட சக்கரத்தால ரெண்டாயிட்டு முறிச்சு போட்டா. சர்மணி கெட்கே சின்னே, பரிஜயம் வாளும் தேவி வெட்டி போட்டோன சஹ அசுரஹா, அந்த அசுரன் சக்திம் சிச்சேபா, வேல் அப்படிங்கிற ஆயுதத்தை எறிஞ்சான். அஸ்ய அபிமுகாகதாம், நிசும்பனோடு கிட்டேந்து டைரக்ட் ஆயிட்டு வர அந்த வேலை, தாமபி அந்த வேலையும் சக்கரேன திதா சக்கரே, சக்கராயுதத்தால ரெண்டாயிட்டு வெட்டி போட்டா தேவி. நிசும்பனோடு பரிஜயையும் வாளையும் தேவி முறிச்சோன நிசும்பாசுரன் அடுத்த ஆயுதமாக்கம் எடுத்தான், வேல் அப்படிங்கிற ஆயுதம். தேவிய பார்த்து அந்த வேலை தூக்கி வீசினான். நிசும்பாசுரன் தேவிக்கு முன்னால பாஞ்சு வர அந்த வேலை தேவி ரெண்டாயிட்டு முறிச்சு போட்டா. நிசும்பாசுரனோடு வாளும் பரிஜையும் முறிச்சு போட்டா, வேல் அப்படிங்கிற ஆயுதத்தையும் முறிச்சு போட்டா. இதோடு கூடிட்டு அவனோடு சரீரத்தில் இருக்கிற சக்தி எல்லாம் சோர்ந்து போச்சு. அவனுக்கு டல்லாயிட்டான் அவன். 12வது ஸ்லோகம். கோபாத்மாதஹ நிசும்பஹ அத சூலம் ஜக்ராஹ தானவஹ ஆயாந்தம் முஷ்டிபாதேன தேவி தது ச அபி அச்சூர்ணயத். கோபாத்மாதோ நிசும்போத சூலம் ஜக்ராஹ தானவ ஆயாந்தம் முஷ்டிபாதேன தேவி தச்சாப்யச்சூர்ணயத். கோபத்தால ரொம்ப ரொம்ப டென்ஷனான நிசும்பன் அவனோட சூலத்தை தேவிக்கு நேர அனுப்பினானே. தேவி அந்த சூலத்தை கைய சுருட்டி இடிச்சோன பீஸ் பீஸா நுறுங்கி போச்சு, பொடிஞ்சு போச்சு. சூர்ணயது பொடிச்சிட்டா. அஷ்டசூர்ண பொடி சொல்லுறோமே, அந்த மாதிரி பொடி மாதிரி பொடிச்சிட்டா. அதா அதுக்கப்புறமா கோபாத்மாதஹா கோபத்தால ஜொலிக்கிற நிசும்பஹா தானவஹா நிசும்பாசுரன் சூலம் ஜக்ராஹா சூலாயுதத்தை பிரயோகிச்சான். தேவி என்ன பண்ணினா, ஆயாந்தம் தச்ச அபி தேவிக்கு நேர பாஞ்சு வர அந்த சூலாயுதத்தையும் முஷ்டிபாதேன அச்சூர்ணயது கைய சுருட்டி இடிச்சு பொடி பண்ணிட்டான். 13வது ஸ்லோகம். ஆவித்ய அத கதாம் சஹ அபி சிச்சேப சண்டிகாம் பிரதி சா அபி தேவ்யாஹ சா அபி தேவ்யா त्रिशूलेन भिन्ना भस्मत्वम् आगदा आवेद्यादगदां सोऽपि चिक्षेप चण्डिकां प्रति सापि देव्या त्रिशूलेन भिन्ना भस्मत्वमागदा. சூலம் முறிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நிசும்பன் கதைய சுழற்றிண்டு தேவியோடு நேர வீசி எறிஞ்சான். தேவி தன்னோட திரிசூலத்தை உபயோகிச்சு அந்த கதைய பஸ்மமாக்கிட்டா. அத சஹ அபி அதுக்கப்புறம் அந்த நிசும்பாசுரன் கதாமாவித்யா கதைய நன்னா சுழற்றி கறக்கிட்டு பம்பரம் மாதிரி சுத்திட்டு சண்டிகாம் பிரதி சிட்சேபா தேவிக்கு முன்னால தூக்கி எறிஞ்சான். சா அபி அந்த கதையையும்
தேவியா திரிசூலேன பின்னா, தேவியால திரிசூலத்தால பிளர்க்கப்பட்டு பஸ்மத்துவம் ஆகதா, பஸ்மம் அப்படிங்கிற அவஸ்தைய பிராபிச்சது அந்த கதை. அந்த கதைய தேவி தன்னோட திரிசூலத்தால பஸ்மமாக்கிட்டா. நிசும்பன் கதைய தேவிய நோக்கி வீசினோன நிசும்பனால தூக்கி வீசப்பட்ட அந்த கதை சண்டிகாதேவியால அக்னி பீஜ கர்ப்பமாயிருக்கிற திரிசூலத்தால முறிக்கப்பட்டு அது பஸ்மமாயிடுத்து. பதினாலாவது ஸ்லோகம். ததஹா பரசுஹஸ்தம் தமாயாந்தம் தைத்ய புங்கவம் ஆஹத்ய தேவி பாணௌகைஹி அபாதயத பூதலே. தத பரசுஹஸ்தம் தமாயாந்தம் தைத்ய புங்கவம் ஆஹத்ய தேவி பாணௌகைரபாதயத பூதலே. கதைய தேவி பஸ்மமாக்கிட்டா. அதை பார்த்துட்டு நிசும்பன் பரசு அப்படிங்கிற ஆயுதத்தை கையில எடுத்துட்டு தேவியோட நேர ஓடி வந்தானே. தேவி பானங்களால அந்த நிசும்பனை கீழே வீழ்த்தினா. ததஹா பரசுஹஸ்தம், அதுக்கப்புறம் வெண்மழுவ கையில வச்சுண்டு ஆயாந்தம் தம் டைரக்ட் ஆயிட்டு வர அந்த தைத்திய புங்கவம் அசுர வீரனை, அசுர சிரேஷ்டன தேவி சண்டிகாதேவி பாணௌகைஹி ஆஹத்யா சரக்கூட்டங்களால அடிச்சு, சரக்கூட்டங்களை அவன் மேல தொடுத்து விட்டு பூதலே அபாதயதா பூமியில வீழ்த்தினா. பூமியில வீழ்த்தினா அப்படின்னு தான் இருக்கு, அவனை கொன்னுட்டா அப்படின்னு இங்க சொல்லலை. காரணம் என்ன அப்படின்னாக்கா, இனியும் கொஞ்சம் ஸ்லோகங்கள் போனா 27வது ஸ்லோகத்துல ததோ நிசும்ப சம்பிராப்ய சேதனாமாத்த கார்முகா அப்படின்னு வருது. சும்பன் பூமியில விழுந்து மயக்கம் போட்டான், அவ்வளவுதான். மற்றபடி அவன் இறந்து போயிட்டில்லை. மயக்கம் போட்ட நிசும்பன் பூமியிலேந்து எந்திருந்து வில்ல கையில எடுத்து தேவியையும் பத்ரகாளியையும் தேவியோடு வாகனமாயிருக்கிற சிங்கத்தையும் குறி வச்சு பிரயோகம் பண்ணறதுக்கு ஆரம்பிச்சான் அப்படின்னு அந்த 27வது ஸ்லோகத்துல போட்டிருக்கு. அப்ப அதனால இங்க நம்ம பார்க்கும்போது இந்த 14வது ஸ்லோகத்துல தேவி நிசும்பனை அம்புகளை எழுது கீழே வீழ்த்தினாலும் அந்த நிசும்பன் இறந்து போயிட்டில்லை அப்படிங்கிறத இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 15வது ஸ்லோகம். தஸ்மின் நிபதிதே பூமௌ நிசும்பே பீம விக்ரமே பிராதரி அதீவ சம்க்ருத்தः பிரயயௌ யோத்தும் அம்பிகாம். தஸ்மின் நிபதிதே பூமௌ நிசும்பே பீம விக்ரமே பிராதர்யதீவ சம்க்ருத்த பிரயயௌ யோத்தும் அம்பிகாம். பீம விக்ரமனா இருக்கிற நிசும்பன் ரொம்ப ரொம்ப பலம் இருக்கிறவனாக்கும், அவன் வீர சூர பராக்கிரமனாக்கும். அப்படி இருக்கிற நிசும்பன் பூமியில விழுந்ததை பார்த்துட்டு
சகோதரனா இருக்கிற சும்பன் ரொம்ப ரொம்ப கோபம் வந்துட்டு தேவியை கொல்லறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டு கிளம்பின. தஸ்மின் பீம விக்ரமே, அந்த கோர பராக்கிரமசாலியா இருக்கிற நிசும்பே பிராதரி, நிசும்பன் அப்படிங்கிற தம்பி, சும்பனோடு தம்பியாக்குமே நிசும்பன். அப்ப தம்பியாக்கு முதல்ல சண்டைக்கு போனது தேவிட்ட. அந்த தம்பிய தேவி கீழே விழுத்தினதை பார்த்துட்டு அண்ணாவான சும்பன் பூமௌ நிபதிதே, பூமியில நிசும்பன் கீழே விழுந்தோன அண்ணாவான சும்பன் அதீவ சங்கிருத்தகா, ரொம்ப ரொம்ப கோபம் வந்துட்டு அம்பிகாம் யோத்தும், தேவி கிட்ட யுத்தம் செய்யறதுக்கு ஆயிட்டு பிரயோ, அங்க போனான் தேவி கிட்ட. கோரபர் ஆக்கிரமசாலியா இருக்கிற தம்பி நிசும்பன் பூமியில விழுந்ததை பார்த்துட்டு அண்ணாவான சும்பாசுரன் கோபத்தோடு கூடிட்டு தேவிட்ட யுத்தம் பண்றதுக்கு கிளம்பினான். தம்பியான நிசும்பன் யுத்த பூமியில மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். அதை பார்த்துட்டு அண்ணாவான சும்பனுக்கு கோபம் வந்துட்டு சண்டிகா தேவிட்ட யுத்தம் செய்யறதுக்கு கிளம்பினான். 16வது ஸ்லோகம். சஹ ரதஸ்தஹா ததா அத்யுச்சைஹி கிருஹீத பரமாயுதைஹி சரதஸ்த ததாத்யுச்சைர்கிருஹீத பரமாயுதை புஜைஹி அஷ்டாபிஹி அதுலைஹி வியாப்ய அசேஷம் பபௌ நபஹ புஜைரஷ்டாபிரதுலைர்வியாப்யாசேஷம் பபௌ நப சரதஸ்தத்யுச்சைர்கிருஹீத பரமாயுதைः புஜைரஷ்டாபிரதுலைர்வியாப்யாசேஷம் பபௌ நப. அதிசிரேஷ்டங்களாயிருக்கிற ஆயுதங்கள் தரிச்சுண்டு 8 கைகளோடு கூடிட்டு ரதத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கிற சும்பன். அந்த ஒரு காட்சிக்கு எதையுமே ஈக்குவல் ஆயிட்டு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வானத்தை ரொம்பி நின்று சோபிச்சு நின்னான் அந்த சும்பாசுரன். ததா ரதஸ்தஹாசக, அப்படி ரதத்துல ஏறின்னு இருக்கிற சும்பன் அப்படிங்கிற அசுரன் அத்யுச்சைஹி, ரொம்ப ரொம்ப சிரஷ்டங்களா இருக்கிற கிருஹீத பரமாயுதைஹி, சிரஷ்டங்களான ஆயுதங்களை தரிச்சுண்டு அதுலைஹி, எது கூடையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அஷ்டாபிகி புஜைஹி, 8 கைகளால அசேஷம் நபஹா வியாப்ய பபௌ, வானம் முழுவன் பறந்து நின்று ஜொலிச்சு நின்ன. சும்பாசுரன் தேரில ஏறின சிரஷ்டங்களான ஆயுதங்களை வச்சுண்டு அவன் வானத்துல கம்ப்ளீட்டா பறந்து நிக்கிற மாதிரி காணப்பட்டான். அத்யுச்சமாயிருக்கிற சிரஷ்டமாயிருக்கிற ரதத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கிற அந்த சும்பாசுரன் ரொம்ப ரொம்ப சிரஷ்டங்களா இருக்கிற ஆயுதங்களை தரிச்சுட்டு இருக்கான். அவனுடைய 8 கைகளால வானத்தை முழுவன் மறைச்சு பிடிச்ச மாதிரி அவன் வானம் ஃபுல்லா ரொம்பி வழிஞ்சு நின்னான். அவ்வளோ பெரிய கைகள் அவனுக்கு. 17வது ஸ்லோகம். தம் ஆயாந்தம் சமாலோக்கிய தேவி சங்கம் அவாதயத் ஜ்யா சப்தம் च अभि धनुषः चकार अदीव दुस्सहम् तमायान्तं समालोक्य देवी शङ्गमवादयत् ज्या शब्दं चाभिधनुषश्चकारादीव दुस्सरम्
சும்பன் வரத பார்த்துட்டு தேவி சங்கநாதம் முழக்கினா. கையில இருந்த வில்லிலேந்து சின்ன ஒரு அம்ப தொடுத்து விட்டா. ஆனா அந்த அம்பு சத்ருக்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு ஆயிடுத்து தேவியோடு அந்த ஒரு செய்கை. தேவி சண்டிகாதேவி தம் ஆயாந்தம் சமாலோக்கியா, சும்பாசுரன் அங்க வரத பார்த்துட்டு சங்கம் அவாதையது, சங்கநாதத்தை சத்தமா முழக்கினா. சங்கு கூப்பிட்டா, சங்கு விழிச்சா. அதீவ ரொம்ப துஸ்ஸகம் தாங்க முடியாத அளவுக்கு தனுஷா வில்லோடு ஜாசப்தம் ச அபிச்சகாரா ஞானொலியும் அங்க உண்டாக்கினா. சண்டிகாதேவி சும்பன் வரத பார்த்துட்டு சங்கநாதம் முழக்கினா. ரொம்ப சின்ன ஒரு அம்பாக்கும் தேவி தொடுத்து விட்டானா கொடியும் அதனோட சத்தம் ரொம்ப ரொம்ப எதிரொலிச்சது. அங்கெல்லாம் முழங்கி கேட்டது. அதொன்னும் யாருக்கும் தாங்கவே முடியாத அளவுக்கு சத்தமா இருந்தது. சங்கத்வனியும் ஞானொலியும் உற்சாகம் படுத்திட்டு யுத்தத்தை. 18வது ஸ்லோகம். பூரயாமாச ககுபஹா நிஜ கண்டாஸ்வனேன ச சமஸ்த தைத்ய சைன்யானாம் தேஜோவத விதாயினா. பூரயாமாச ககுப நிஜ கண்டாஸ்வனேன ச சமஸ்த தைத்ய சைன்யானாம் தேஜோவத விதாயினா. தேவி தன்னோடு மணிநாதத்தால 8 திக்குகளையும் ரொப்பினா. இந்த நாதம் எல்லா அசுர சைன்யங்களோடும் தேஜஸ இல்லாம பண்ணுற நாதமா மாறித்து. சமஸ்த தைத்திய சைன்யானாம் எல்லா அசுரர்களோடும் தேஜோவத விதாயினா தேஜஸ இல்லாம பண்ண செய்யற நிஜ கண்டாஸ்வனேனஜா தேவியோடு மணிநாதத்தாலையும் ககுபஹா பூரயாமாசா திக்குகளை தேவி ரொப்பினா. அசுரசேனகள் தேஜஸ் இருந்த அசுரசேனகளோடு தேஜஸ மணிநாதத்தால இல்லாம பண்ணிட்டா தேவி. சங்குநாதத்தால 8 திக்குகளையும் ரொப்பினா.